ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 300 கிராம் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மேரிகோல்டு பிஸ்கட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் இல்லைனா பிளெண்டர் எது யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம பவுடர் பண்ணலாம். நான் இதை மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இதே போல் எல்லா பிஸ்கட்டையுமே பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பிஸ்கட் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைப்பழத்தில் உள்ள தோலெல்லாம் எடுத்த பிறகு ஒரு ஃபோக் வச்சு இதை நம்ம நல்லா மசிச்சிடலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக யூஸ் பண்ணுங்கள். வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் பவுடரில் சேர்த்துடலாம். இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா பிசைந்து விடுறேன். நம்ம இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பிஸ்கெட்டில் கொஞ்சமாக இனிப்பு இருக்கும், அதே போல் வாழைப்பழத்தில் உள்ள இனிப்பும் இருக்கும். அதனால இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மிக்ஸ் பண்ண நேரம் நல்லா ஹார்டாக இருந்தது அப்படின்னா கூட ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதே போல் சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய பாலாக உருட்டிடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் உருட்டி எடுக்கிறேன். எல்லா மாவில் இருந்தும் நான் பால் உருட்டி எடுக்கிறேன். உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 150 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சாக்லேட் எடுத்துருக்கிறேன். மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேனில் நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட் பவுலில் வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் கூட இதை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல சில்கியாக சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் நல்லா சூடாக இருக்கிற நேரமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டை ஒன்று இதில் போட்டு எடுத்துடலாம். சாக்லேட்டெல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா கோட் பண்ண பிறகு இதை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு இதை எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லா உருண்டையுமே இதே போல் சாக்லேட்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பட்டர் பேப்பரில் வைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா உருண்டையுமே சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 5 நிமிடம் இந்த சாக்லேட் பால் எல்லாம் அப்படியே இருந்தால் மேலே உள்ள சாக்லேட் எல்லாமே நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா மீதி உள்ள சாக்லேட் எல்லாம் மறுபடியும் மெல்ட் பண்ணி நான் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். பைப்பிங் பேக்கோட எண்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதே போல் சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ணிடலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 10 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். வெளியில் உள்ள சாக்லேட் லேயர்லாம் சீக்கிரமாக காஞ்சிடும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா லேயரும் நல்லா காஞ்சிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமாக இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.